ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல். ஸோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து சேரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். உச்ச நீதிமன்றத்தில் வேலை 90 பணியிடங்கள், மாதம் 80,000 சம்பளம். ஓகேங்களா? யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? டெல்லி உச்சநீதிமன்றத்தில் காலியாக உள்ள சட்ட உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இளங்கலை சட்டம் படித்தவர்களுக்கான அறிவிப்பாக இந்த பணியிடம் குறித்த விரிவான விவரங்கள் மற்றும் விண்ணப்பிப்பது எப்படி என்பது பற்றிய விவரங்கள் இங்கே தரப்பட்டுள்ளன. நாட்டின் மிக உயரிய நீதித்துறை அமைப்பாக உச்சநீதிமன்றம் உள்ளது. டெல்லியில் உள்ள இந்த உச்ச நீதிமன்றத்தில் அலுவல் பணியாளர்களும் நூற்றுக்கணக்கான ஊழியர்களும் பணியாற்றுகின்றார்கள். உச்சநீதிமன்றத்தில் தேவைக்கேற்ப அவ்வப்போது உரிய அறிவிப்புகள் மற்றும் தேர்வுகள் நடத்தி பணியாளர்களை நியமனம் செய்யப்படுகிறார்கள். அந்த வகையில் தற்போது உச்ச நீதிமன்றத்தில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன. மொத்தம் 90 பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு போன்ற விவரங்களை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பணியிடை விவரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சட்ட எழுத்தாளர், ஆராய்ச்சி உதவியாளர், லாக்ரக் ரிசர்ச் அசோசியேட் 90 பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன. கல்வி தகுதி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையத்தில் இருந்து இளங்கலை சட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். பார் கவுன்சிலில் அட்கோவாக பதிவு செய்து இருப்பதுடன் அவசியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, 3 ஆண்டுகள் மற்றும் 5 ஆண்டுகள் கொண்ட சட்டப்படிப்பில் இறுதி ஆண்டு படிப்பவர்களும் விண்ணப்பிக்கலாம். எனினும் பணிக்கு தேர்வு செய்யும் போது தேவையான கல்வி தகுதிகளை பூர்த்தி செய்து இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்களுக்கு எழுத்துத்திறன், ஆய்வுத்திறன், கணினி அறிவு ஆகியவை இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான குவாலிஃபிகேஷன்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 80,000 கிட்டத்தட்ட மாத சம்பளம் வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வயது வரம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 to 32. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஆட்களை எடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 2 கட்ட எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுகின்றன. பார்ட் 1 கேள்விக்குறி வகையிலான எழுத்து தேர்வு மற்றும் எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு அடிப்படை தேர்வுகள் தேர்வு செய்யப்படுகின்றன. பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 தேர்வு ஒரே நாளில் 2 வேளையாக நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேர்வு மையங்கள் நாடு முழுவதும் 23 நகரங்களில் அமைக்கப்படும். சென்னை, பெங்களூரு, டெல்லி, கவுகாந்தி, ஹைதராபாத், ஜோத்பூர், திருவனந்தபுரம், விசாகப்பட்டினம், டிஜிஜோரின், புனே, மும்பை உட்பட 23 நகரங்களில் தேர்வு நடைபெறும். பெறப்படும் விண்ணப்பங்கள் அடிப்படையில் மொத்த தேர்வு மையங்களின் எண்ணிக்கை கூடவோ குறைவோ செய்யும். 9/3/2025 அன்று தேர்வு நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தகுதியும் ஆர்வமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் www.sai.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். 14/1/2025 முதல் விண்ணப்பம் தொடங்க அவகாசம். விண்ணப்பிக்கும் வரும் 7/2/2025 கடைசி நாளாகும். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500 செலுத்த வேண்டும். ஆன்லைன் வழியாக விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் முன்னே தேர்வு அறிவிப்பினை ஒரு முறை படித்துக்கொண்டு கொள்வது அவசியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட்லேருந்து வந்த நோட்டிஃபிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உச்ச நீதிமன்றத்துலேருந்து வந்த நோட்டிஃபிகேஷன் 80,000 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.